விதியின் கையில் விளையாட்டுப் பந்தாகிய மனிதன் தனது விளையாட்டை ஆட வேண்டிய இடம்தான் பூமி. புது புது கண்டுபிடிப்புகளில் மனிதன் உயரும் போது அவனது மனித குணம் குன்றிப்போகின்றது என்பது மற்றொரு உண்மை. படைப்புகளில் மிகப்பெரிய படைப்பாகிய மனிதன் சென்றடையாத இடங்களே அபூர்வமே. ஏராளமான குறைபாடுகளில் குன்றுதான் மனிதன். அதில் ஒரு பிரிவினர்தான் மனவளர்ச்சி குன்றியவர்கள். இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்ற இலக்கோடு வீட்டு விலங்கில் காலத்தை கடத்தி வருகின்ற மனவளர்ச்சி குன்றியோரின் துயர நிலையை போக்கி சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக வாழ அவர்கள் வாழ்விலும் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையின் விளைவாக உதயமானதே நம்பிக்கை ஆலயம். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அவர்களும் பிறரைப் போல வாழ தகுதியும் உரிமையும் படைத்தவர்கள்தான். எனவே அவர்களுக்கென்று சிறப்பு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று முன்னாள் மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்களின் மனதில் தோன்றிய எண்ணம்தான் அது. திரு இருதய மிஷன் சுப்பீரியர் அருள் சகோதரி மெர்சிட்டாவுடன் மேதகு ஆயர் அவர்கள் உரையாடிய போது, தூய ஆவியின் தூண்டுதலால் மனவளர்ச்சி குன்றியோரின் மறுவாழ்விற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் நம்பிக்கை ஆலயம் சிறப்பு பள்ளி. 1998 ஆண்டு ஜூன் மாதம் அருள் சகோதரி லில்லி ரோஸ் மற்றும் கிரேஸ் தோமஸ் ஆகியோர் கழுவன்திட்டை, மருதங்கோடு, படந்தாலுமூடு, குளுத்துறை, மஞ்சாலுமூடு, காரோடு, முக்கூட்டுக்கல் பகுதியில் சர்வே நடத்தினார்கள். குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு புரிய வைக்க 1998 ஜூன் 30 கழுவன்திட்டை பங்கிலுள்ள பாலர் பள்ளியில் அவர்களுக்கு ஒரு வகுப்பும் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பெற்றோர்களும் பங்கெடுத்தனர். பங்குத்தந்தை ஃபாதர் கிறிஸ்துதாஸ், KKSS தலைவர் அருள்தந்தை செபாஸ்டின் மஞ்சரிக்களம், செயலர் அருள்தந்தை ஜோன் தெக்கேல் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்நிறுவனத்தின் நோக்கத்தை குறித்தும் செயல்முறைகளை குறித்தும் பேசினார்கள். அருள் சகோதரி லில்லி ரோஸ் மனவளர்ச்சி குன்றியதன் காரணங்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி குறித்தும் அழகாக பேசினார்கள். 1998 ஆகஸ்ட் 15 மாலை 4 மணிக்கு தக்கலை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்கள் இந்நிறுவனத்தின் துவக்க விழாவினை நடத்தினார்கள். கழுவன்திட்டை பங்குத்தந்தை ஃபாதர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் வரவேற்பு கூற, குருகுல முதல்வர் பேரருட்தந்தை தோமஸ் முட்டத்து குன்னேல், சங்கனாச்சேரி சென்ட் மேத்யூஸ் பிரவன்ஸ் வைஸ் பிரவன்சியஸ் அருள் சகோதரி மேரி போல், லயன்ஸ் கிளப் தலைவர் ஜெயக்குமார், டாக்டர் சாம் ப்ரூஸ், களியக்காவளை பஞ்சாயத்து தலைவர் திரு பி செல்லப்பன், மருதங்கோடு பஞ்சாயத்து தலைவர் திருமதி கௌசல்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மிஷன் சுப்பீரியர் அருள் சகோதரி மெர்சிட்டா அவர்கள் நன்றி கூறினார்கள். துவக்க விழா நிகழ்ச்சிக்காக வேலைகள் அனைத்தையும் முக்கூட்டுக்கள் அருள் சகோதரிகள் மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது. 1999 ஆகஸ்ட் 17 அன்று சிஸ்டர் லில்லி ரோஸ் அவர்களை முதல்வராக கொண்டு வகுப்புகள் ஆரம்பமானது. தொலைவில் உள்ள மாணவர்களுக்கும் பள்ளியில் சென்று பயன்பெறும் வகையில் முன்னாள் ஆயர் மேதகு மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்கள் வேனை அன்பளிப்பாக வழங்கினார். 15 குழந்தைகள் மற்றும் 2 ஆசிரியர்களோடு துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் வெள்ளி விழாவை கொண்டாடுகிறது. இந்த தருணத்தில் அருள் சகோதரி டோம்சி மரியா அவர்களை முதல்வராக கொண்டு 15 பணியாளர்கள், 70 மாணவர்கள் என மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மூளை வளர்ச்சி குன்றிய இளம் சிறார்களின் புகலிடமே நம்பிக்கை ஆலயம். அன்பினுடையவும்
அமைதியினுடையவும் இறையருளின் புகலிடமாக மனித உள்ளங்களில் நம்பிக்கை ஏற்படுத்தும் ஊன்றுகோலாக நம்பிக்கை ஆலயம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. புதுப்பள்ளி கட்டிடம் கழுவன்திட்டை மார்ட்டின் டிபோரஸ் ஆலயத்துடன் இணைந்த பாலர் பள்ளியில் 1999 ஆகஸ்ட் 17 அன்று காலை 10 மணிக்கு ஜெபத்துடன் வகுப்புகள் ஆரம்பமானது. 2004 ஜூன் 2 அன்று தக்கலை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்கள் இந்நிறுவனத்தின் புது கட்டிடத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தார். இவ்விழாவில் அருள் தந்தை ஜோன் தோட்டப்பாடம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். 2004 ஜனவரி 29 அன்று தக்கலை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்கள் இந்நிறுவனத்தோடு சேர்த்து அமைக்கப்பட்டுள்ள விடுதியை அர்ச்சித்து திறந்து வைத்தார்கள். இந்த விடுதியின் பணிக்காக அயராது உழைத்தவர்கள் காலம் சென்ற அருள் தந்தை தாமஸ் தெக்கேல் மற்றும் அருள் தந்தை ஜோசி புத்தன் புரைக்கல் ஆவார்கள். 10 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட விடுதியில் இன்று 27 மாணவர்கள் தங்கி பயன்பெற்று வருகிறார்கள். அன்றாட நடைமுறை பயிற்சிகள் வாழ்நாள் முழுவதும் பிறரை சார்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய அடிப்படை தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளும் விதத்தில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. உடலும் உள்ளமும் ஒருங்கே வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனவளர்ச்சி பயிற்சிகளோடு உடல் வளர்ச்சி பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. அனைத்து வேலை நாட்களிலும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் தசைப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. விழாக்கள் குடியரசு தினம், சுதந்திர தினம், தேச தலைவர்களின் பிறந்த நாட்கள், பண்டிகை திருநாட்கள், பள்ளி ஆரம்ப நாள் விழா, மாணவர்களின் பிறந்த நாள் விழா, அருள் சகோதரிகளின் பெயர் கொண்ட நாள் விழா போன்ற விழாக்களை கொண்டாடி வருகின்றோம். நல்லுள்ளம் கொண்டோர் தங்கள் குழந்தைகளின் பிறந்த நாட்கள், பண்டிகை நாட்கள், இறந்தவர்களின் நினைவு நாட்கள், திருமண நாட்கள், புதுமனை புகுவிழா போன்ற நாட்களில் எங்கள் மாணவர்களுக்கு விருந்தளித்து மகிழ்கின்றனர். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இப்பள்ளி மாணவர்கள் பங்கெடுத்து பல பரிசுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் ஷாட்பூட்டில் கலந்து கொண்ட மாணவி பி ஷைனிக்கு முதல் பரிசு கிடைத்தது. பள்ளிக்கு பெருமை சேர்த்த விருதுகள் 2012-2013 கல்வியாண்டில் நல்லாசிரியர் விருது தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ஜெயினம்மா எஸ்கைச் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2019-2020 கல்வியாண்டில் குமரி அறிவியல் பேரவையால் ஆசிரியர் திலகம் விருது தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி டோம்சி மரியா எஸ்கைச் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை பள்ளியின் நிர்வாகம் நம்பிக்கையாலயம் 25 வருடங்களாக சிறந்த முறையில் இயங்க அயராது உழைத்த அருட்தந்தையர்கள் அருட்தந்தை கிறிஸ்துதாஸ், அருள்தந்தை டொமினிக் பாலத்திங்கல், அருள்தந்தை ஜோசப் ஐயம் மாத்ரா, காலம் சென்ற அருள்தந்தை தோமஸ் தெக்கேல், காலம் சென்ற அருள்தந்தை பிலிப் கொடியந்திரா, அருள்தந்தை ஜிம்மி ஓலிக்கல், அருள்தந்தை மேத்யூ முழங்காசேரி, அருள்தந்தை ஜோஸ் முட்டத்துப்பாடம், அருள்தந்தை ரோபின்ஸ் குளியோடில், அருள்தந்தை டென்சி முண்டு நடைக்கல், அருள்தந்தை சத்தியநேசன் மற்றும் அருள்தந்தை ஜஸ்டின் செருவேலல் ஆகியோருக்கு இந்த இனிய நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிறுவனம் சிறந்த முறையில் இயங்க தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அருட்சகோதரிகள் அருட்சகோதரி லில்லி ரோஸ், அருட்சகோதரி ஜோஸ்லின் எஸ்கைச், அருட்சகோதரி எல்சி குரியன் எஸ்கைச், அருட்சகோதரி விஜயா எஸ்கைச், அருட்சகோதரி அர்பிதா எஸ்கைச், அருட்சகோதரி
ஜெயினம்மா எஸ்கைச், அருள் சகோதரி டோம்சி மரியா எஸ்கைச் இவர்களோடு இணைந்து துணை தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த அருள் சகோதரிகள் அருள் சகோதரி ரீத்தா பிரான்சிஸ் எஸ்கைச், அருள் சகோதரி ஆன் மேத்யூ எஸ்கைச், அருள் சகோதரி சிசிலி பால் எஸ்கைச் ஆகியோர்கள் ஆவார்கள். சமூகத்தில் பெரும் சுமையாக கருதப்படும் இக்குழந்தைகள் பல்வேறு வகுப்புகள் மற்றும் பயிற்சிகள் வழியாக சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். இறைவனின் அருள் நிறைந்த இந்த ஆலயம் குழந்தைகளின் மற்றொரு விண்ணுலகம் என்ற உண்மையை எடுத்துக் கூற விரும்புகின்றோம். இந்த பிஞ்சு மலர்கள் சமூகத்திற்கு தேவை என்பதை உணர வேண்டும். இறைவன் படைப்பில் இம்மாணவர்களுக்கு உதவிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் திரு இருதய சபை சார்பாக, இந்நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். 25 வருடமாக இந்நிறுவனத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் தக்கலை மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி அவர்களுக்கும், தற்போதைய ஆயர் மேதகு மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு இருதய சபை மாகாண தலைவிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாடி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.